தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் அடியனுக்கு கொடுத்ததற்காக தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வசனம் என்னவென்றால் 1 யோவான் 4வது அதிகாரம் படிமாங்க வசனத்தை. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த இருப்பிடத்தை சொல்லு. 1 யோவான் 4:8. 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனே அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த யோவானுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான வெளிப்படுத்தலை பாருங்கள். அன்பு இல்லைன்னா தேவனை அறிய முடியாது. அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது என்றால் அவர் அன்பாய் இருக்கிறார். யோவான் எழுதுகிறார் அந்த இதில், அன்பில்லாதவன் தேவனை அறியான். யாருக்கெல்லாம் அன்பு? எல்லாருக்கும் அன்பு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அன்பு இருக்கு, சினிமாக்காரருக்கு அன்பு இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு அன்பு இருக்கு, ரவுடிக்கும் அன்பு இருக்கு, திருடனுக்கும் அன்பு இருக்கு, தண்ணி அடிக்கணும்னு அன்பு இருக்கு, பொம்பளை பொறுக்கிக்கும் அன்பு இருக்கு. அன்பானவர்களே, இந்த அன்புகளெல்லாம் வேற. தேவனை அறிகிறதான ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பை தேவனிடத்துல தான் இருக்கு, மனிதனிடத்துல இல்லை. தேவனுடைய அன்பு என்ன அப்படின்னா, அந்த அன்பு யார் இடத்துல இருக்கும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவனுக்கு மட்டும்தான். சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, அவர் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஸ்நானம் பெறணும், அவனுக்கு தான் தேவ அன்பு இருக்கும். அடுத்தபடியாக அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கதானே புத்திர சுவிகாரம் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்குள்ள தான் தேவ அன்பு. தேவ அன்பு அவனுக்குள்ள. ஆவியின் கனிகளிலே பிரதான கனி அன்பு தான். 9 வரங்கள் இருக்கிறது. 9 வரங்களுக்கு ஒரு கனி என்று சொல்லுகிறார்கள். ஆவிகளின் கனியிலே பிரதானமானது தேவ அன்பு. இந்த அன்பு இல்லைன்னா தேவனை அறியான். எந்த அன்பு? தேவ அன்பு இல்லைன்னா தேவனை அறிந்து கொள்ளுகிற பிரகாரம் அறியவே முடியாது. தேவ அன்பில் இருந்தால் என்ன செய்கிறது? அவர் வார்த்தையை கேட்கவும் அவர் வார்த்தைகளை கை கொள்ளவும் வைக்கிறது. அவர் வார்த்தைகள்னா என்ன? போன வாரமே சொல்லியிருந்தேன், தேவனுடைய கற்பனைகளை தான் நான் பிரதானப்படுத்தி பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். தேவ அன்பு எங்கே இருக்கிறதோ அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பார். தேவனுடைய வார்த்தை இவனுக்குள் இருக்கும். தெய்வ பிரமாணங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். தேவ பிரமாணம் இவனுக்குள் இருக்கும். தெய்வ பிரமாணத்தபடி யார் வாழ்கிறானோ அவனுக்குள்ளதான் தேவ அன்பு இருக்கும். தெய்வ அன்பை யாரெல்லாம் பெறாமல் இருக்கிறானோ, தேவ அன்பு யாருக்குள்ளதான் இல்லையோ அவன் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளவே மாட்டான். ஏனென்றால் அவனுக்குள்ளே பேய்களின் அன்பு இருக்கு, பிசாசுகளின் அன்பு இருக்கு. தேவனுடைய வார்த்தையாகிய அந்த கட்டளைகளை விட்டு விலக பண்ணுகிறது சாத்தானுடைய வார்த்தைகள், சாத்தானுடைய அன்பு. பேய்களுடைய அன்பு என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள விடாதபடிக்கு நம்மை தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலக பண்ணுகிறது சாத்தானுடைய அன்பு. அப்ப நாம் யாரோட அன்பிலே இருக்கிறோம், யாரோட அன்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. தேவ அன்பு தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ள வைக்கும். தேவ அன்பு தேவனுடைய வார்த்தைகளை படி வாழ வைக்கும். தேவ அன்பு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க வைக்கும். அல்லேலூயா. உபாகம் 5ஆம் அதிகாரத்தை மறந்து போகாதீங்க. அதுதான் பிரதானமானது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். அதுதான் தேவன் பிரதானப்படுத்தி இஸ்ரவேல் ஜனத்துக்கும் மோசைக்கும் தேவன் கொடுத்தார். தேவன் அன்பில்லை. என்ன, நீ மனம் போன போக்கில போலாம், ஆனால் தேவனுடைய மந்தைக்குள்ளே நீ வந்து விட்டால், தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்து விட்டால், நீ உன் இஷ்டத்துக்கு இப்படி போகக்கூடாது. அந்த பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது பகலில் மேக ஸ்தம்பத்தை வைத்திருக்கிறார், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை வைத்திருக்கிறார். மேகத்தை பார்த்து கொண்டே போகலாம். போயா ஷார்ட்டாக போனால் இப்படி போய் கானானுக்குள்ளே போயிடலான்னு சொல்லி போகிறவன் செத்து போயிடுவான். அவன் போகிற வழியில் இருக்க மற்ற ஜாதிக்காரன் அழிச்சிடுவான். ஆனால் அவரை காண்பிக்கிற வழியிலே அவன் நடந்து கண்ணியமாய் போனால்தான்
அதுக்குன்னு அவர் கொடுத்திருக்கிற ஆகாரத்தை புசித்து கொண்டு கண்ணியமாய் போனால்தான் தேவ அன்பு உனக்குள்ள இருக்கும். அப்போதான் உனக்கு இந்த பிரமாணத்தை சீனாவில் வைத்து கொடுக்குறார். சீனா மலையில மோசையை கூப்பிட்டு 40 வருஷம் அங்கே தங்கியிருக்க செய்து அவரை பலப்படுத்தி அவருக்கு இந்த கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகள் என்ன? தேவனுடைய வாய் சொல்லிட்டு அவருடைய விரல் எழுதிட்டு இருக்கிறது. அதை நாம் பிரதானப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் பிரதானப்படுத்தி வாழ்ந்தால்தான் எனக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்கு என்பதுக்கு அர்த்தம். மோசைக்குள்ள இருந்தது, யோசுவாக்குள்ள இருந்தது, காலேப்புக்குள்ள இருந்தது. அன்பானவர்களே, அவங்க வழிகளை கேட்டு சரியாய் அந்த வார்த்தைகளை கை கொண்டு போன எல்லாருக்கும் தேவ அன்பு இருந்தது. இந்த வார்த்தைப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவ அன்பு இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, அவரோட பிரமாணம் இல்லைன்னா நீ வழியிலே செத்து போயிடுவேன். 80 வயசு வரலாம் வாழலாம், ஆனால் உன் ஆன்மாவில் நீ செத்து போயிடுவேன். நீ போடுகிறதெல்லாம் வேஷமாக இருக்கும். சாத்தான் கூட நல்லா பேசுவான், சூப்பராக பேசுவான். என்ன சூப்பராக பேசுவான் சாத்தான், தேவனை மாதிரியே பேசுவான். ஆனால் தேவ அன்பு உனக்குள்ள இருந்தால் அவருடைய பிரமாணத்தை நீ கை கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். நேசிக்கிறவருக்கு தான் தேவன் பிரமாணத்தை கொடுக்கிறார். தேவன் யாரை நேசிக்கலோ அவனுக்கு பிரமாணம் கிடையாது. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? தேவன் பிரமாணங்களை கொடுத்து புத்திரர்களை அவர் ஜனங்களை கண்டித்து உணர்த்தி சிட்சித்து அவர்களை வழிநடத்துகிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் யார் அவர் வார்த்தைக்காய் காத்திருக்கிறார்களோ, அவருடைய வார்த்தைகளும் நடக்க பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் சிட்சித்து வழிநடத்துவார். மற்றவர்களெல்லாம் கிடையாது. கண் போன போக்கிலே போவார்கள், கால் போன போக்கிலே போவார்கள், மனம் போன போக்கிலே போவார்கள். அவர்களுக்கெல்லாம் அழிவு உண்டு. தேவ ராஜ்யத்தின் முத்திரையை இழந்து போவார்கள். தன் விருப்பத்தின்படியெல்லாம் செய்வார்கள். அவர்கள் ஒழுங்கற்று திரிகிறவர்கள், ஒழுங்கற்றவர்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் சிபிஎம்ல ஊழியம் செஞ்சு வந்தான். ஆனால் அங்கே இருந்த காலங்கள் முழுவதும் எந்த கெட்ட எண்ணம் கொண்டோம் ரூம்லேயோ டாய்லெட்லேயோ பாத்ரூம்லேயோ உட்கார்ந்து ஒரு பெண்ணை நினைத்து சுயப்புணர்ச்சி பண்ணி என் விந்தை வெளியேற்றின நாளே கிடையாது. அந்த ஒழுங்கின்படி வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். உனக்கு இருக்க அந்த கிருபை, எத்தனை முறை சரியத்தை நீ தொட்டு இருப்ப. உன் மறைவிலிருந்து நீ செய்தா அந்த தவறு உனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். என்னை பார்த்து சொல்கிறார் பின்மாற்றுக்காரன் யூடியூப்ல பேசுகிறான், பார்க்காதீங்க. டேய், தன் சரீரத்தோட என் கண்களோட உடன்படிக்கை பண்ணிய நான் ஒரு கன்னிகை மீது நினைவாக இருப்பது எப்படி யோபு சொல்கிறார். அன்பானவனே, நீ என்னை பார்த்து சுதா பின்மாற்றக்காரன். நீ யார்? உன் சரீரத்தை தொட்டு பாத்ரூம்லையோ டாய்லெட்லையோ ரூம்லையோ சுயப்பணிச்சு பண்ணி விந்த வெளியேற்றிருக்கியா? நீ தான் குஷ்டம் பிடிச்சவன். எஸ்ஐயா புஸ்தகம் 59 அதிகாரத்தில் படிச்சுப்பார். உன் விரல்களினாலும் உன் கரங்களினாலும் செய்த பாவங்களே உனக்கும் தேவனுக்கு பிரிவினை உண்டாக்கிற்று. நீ கரங்களை கொண்டும் விரல்களை கொண்டும் செய்த பாவம் உன் தேவனை விட்டு உன்னை விளக்கிற்று. உன் கரம் குறுகி போய் குஷ்டரோகிய போல இருக்கிறாய். நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், இந்த பாவம் செய்தேனா உனக்கு குஷ்டரோகம். உன் கையில் தண்ணியை வாங்கி குடிக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது பெரிய விஷயம். இப்படி சுயப்புணர்ச்சி பண்ணி விந்த வெளியேற்றினேனா ஒருவன் அப்படி விந்த வெளியேற்றினான், தேவ தூதன் அவனை அடித்தார் கம்பை வைத்து. அந்த நிலைமை தான் உனக்கும். நீ சுயப்புணர்ச்சி பண்ணி விந்த வெளியேற்றி எந்த பெண்ணெல்லாம் நினைச்சு அவளோடு கூட தப்பா நினைக்கிறது போல சுயப்புணர்ச்சி பண்ணி விந்த வெளியேற்றினால் யாருக்கு தெரியும்? உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எங்கே இருந்தாலும் தேவனுடைய கண்கள் உன் மீது இருக்கும். உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றார். அப்போ உன் மேலே தேவ கண்கள் இல்லை. இதை செய்யக்கூடாதுங்கிற உணர்வு உனக்குள்ள கிடையாது. உன் சாப்பாடு உன்னை சுயப்பணிச்சு பண்ண வச்சுட்டு கொழுப்பு பிடிச்சு அலைகிறான். என்னை பார்த்து சொல்லுகிறா பின்மாற்றக்காரன் யூடியூப்ல பேசுகிறான், யாரும் பார்க்காதீங்க. நீ தான் சுயப்பணிச்சுக்காரன். உன்னால் முடியல இல்லை, பரிசுத்த குளச்சல் வந்து விட்டதா? உன்னால் உன்னுடைய முடியல தானே முணுமுணுக்கிறியா? ஓ வாங்க பண்ணி வாழும். நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன்னு சொல்லி எந்தெந்த பெண்களை எல்லாம் நினைத்து நீ போய் பாத்ரூம் டாய்லெட் ரூமில் சுயப்பணிச்சு பண்ணி விந்த வெளியேற்றிட்டு வெளியே பெரிய பரிசுத்தமான தோற்றம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறியா?
நீ பரலோகத்துக்கே போக மாட்டே. ஒன்று, நான் டிபிஎம்ல இருந்த காலம் வரைக்கும் ₹1 காசு கூட என் பெட்டியில் எனக்கு எடுத்து வைத்ததே இல்லை. நீ எடுத்து வச்சிருக்கியா? நீ தான் குற்றவாளி, நீ தான் விழுந்து போனவன், நீ தான் பின்மாற்றக்காரன், நீ தான் குஷ்டரோகி. அன்பானவனை கேள் மாதிரி சொல்லுகிறது. இப்படி செய்யாத. இருக்கிற பணம் பெட்டியில் எங்கன்னா பறிச்சு வச்சிருக்கா, எடுத்து உன் அத்தைக்காரன்ட்ட கொடு. இல்லைன்னா உன்னோட சென்டர் பாஸை பறக்கும் படையை போல பறந்து வருவார் உனக்குள்ளதை பிடுங்கிறது. உன் சென்டர் பாஸ்டர் பறக்கும் படையை போல பறந்து வருவார். உன் பெட்டியில் உள்ள அழிந்து எடுக்கிறது மட்டும் இல்லை, உன்னை பெட்டி எடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. பார்த்துக்கோ. பணத்தை உன் பெட்டியில் வைக்காதே. நான் என் பெட்டியில் ₹1 காசு வைத்ததில்லை. நீ அப்படி வாழ்ந்திருக்கிறியா? உன்னால் வாழ முடியுமா? ஊழியத்துக்கு ஏன் வந்த? பணத்தை திருடிட்டு போகிறதுக்கு வந்தியா? டிபிஎம் ஊழியத்துக்கு வந்து ஏன் வந்த? பணத்தை திருடிட்டு போகிறதுக்கு வந்தியா? கஞ்சிக்கு செத்த பயிர. பணத்தை தொடாதே, உனக்குள்ளதே வைத்துக்கோ. ஆனால் பணத்தை பெட்டியில் சேகரித்து வைக்காது. அது தேவனுடைய பணம். உன் கை குஷ்டம் முடிச்சிடும். நீ குஷ்டரோகியா இருப்பார். உன் கையில் தண்ணி வாங்கி குடிக்கிறதே தப்பு. உனக்கு முடியலையா? போய் வாங்க பண்ணி ஊழியம் செய். நான் அங்கேருந்து ₹1 பைசா கூட கொண்டு வரலை. ஆனால் தேவன் இம்மட்டும் என்னை வழி நடத்துகிறார். இதுவரையிலும் எந்த பெண்ணிடத்திலையும் தப்பாக பேசினதும் இல்லை, தப்பாக பழகினதும் இல்லை, தப்பாக பேச முயற்சித்ததும் இல்லை, தப்பாக நடக்க முயற்சித்ததும் இல்லை. தேவ அன்பு என்னை வழி நடத்துகிறது. தேவ அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. தேவ அன்பு அவள் பிரமாணங்களை கைக்குள்ள நெருக்கி ஏவுகிறது. அவள் அன்புதான் எனக்கு தெரியும். அவள் வார்த்தைகளை கை கொள்ளவருக்கு. அதான் அன்பில்லாத தேவனை. உனக்குள்ள அன்பு இல்லை, தேவனை அறிய முடியல. அவள் வழிகளை அறிய முடியல, வார்த்தைகளை அறிய முடியல. அன்பானவனே, தேவனுக்கு உத்தமனாய் நடந்து போல். அதான் உன்னை மறுரூபப்படுத்தும். நீ இப்படிப்பட்டான சுயப்புணிச்சு பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு நீ பிரசங்கம் பண்ணிட்டா வரிக்கு நீ ஜனத்தை ஆயத்தப்படுத்துவியா? சுயப்புணிச்சிக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாது. சுயப்புணிச்சிக்காரன் சீயோனுக்கு போக முடியாது. பெண் புணர்ச்சிக்காரி சீயோனுக்கு போக முடியாது. சிவப்புணர்ச்சிக்காரி சீயோனுக்கு போக முடியாது. ஆண் புணர்ச்சிக்காரன் சீயோனுக்கு போக முடியாது. கல்யாணம் பண்ணாமல் வாழலாம். நீ செய்த பாவம் உன் வாசற்படியிலே சர்ப்பத்தை போல படுத்து இருக்கும். உனக்கு நிம்மதி இருக்காது. நீ மூடி மறைத்து வாழ்வாய். பரிசுத்தவானை போல தோற்றம் அடைத்து கொண்டிருப்பாய். ஆனால் கெட்டு போன ஒரு குஷ்டரோகி கரங்களை போல் உன் மூக்கு இருக்கும். உன் முகசாய தேவ சமூகத்தில் பார்த்தா எப்படி இருக்கும்? தவறு செய்தவன், பாவங்களை செய்தவன் குஷ்டரோகியுடைய முகத்தை போன்று இருக்கும். தேவன் அதை பார்க்கவே மாட்டார். உன் முகத்தை கழுவலாம், சோப்பு போடலாம், உன் கரங்களை நீ பார்க்குற நல்லா இருக்கும். ஆனால் உன்னோட உள்ளான மனிதனுடைய கரங்கள் குஷ்டரோகி போல் இருக்கும். உள்ளான மனுஷனுடைய சாயல் குறுகி போனதாக இருக்கும். நீ உன் சரீரத்தை கெட்ட எண்ணம் கொண்டு தொட்டு பாவம் செஞ்சுட்டு என்னை பார்த்து பின்மாற்றக்காரன்னு சொல்ல. நான் யூடியூப்பில் பேசினா நீ கேட்டால் கேளுன்னா விடு. பின்மாற்றக்காரன் யூடியூப்பில் பேசுகிறானா? கேட்காதீங்க, பார்க்காதீங்க. ஏதோ உன்னையாக பார்க்கணும். நீ சுய புணர்ச்சிக்காரன், திருட்டு பய. பணத்தை திருடி பெட்டியில் வச்சிருக்கிறியா? உன்னை பரலோகத்துக்கே போக விடாது. நான் டிபிஎம் ஊழியம் செய்தேன். ₹1 காசு கூட நான் பெட்டியில் வச்சதில்லை, நான் எடுத்துட்டு வந்ததும் இல்லை. தேவன் இம்மட்டும் என்னை பாதுகாக்கிறார். டிபிஎம் ஊழியம் செய்கிற காலத்தில் கெட்ட எண்ணம் கொண்டு பாத்ரூம்லையோ டாய்லெட்லையோ ரூம்லேருந்து சுயப்பணிச்சு பண்ணி என் விந்தை ஒரு நாளும் வெளியேற்றினது கிடையாது. ஒரு நேரமே வெளியேற்றினது கிடையாது. நீ எப்படி இருக்க? இந்த விதமான பாவங்களை செய்துட்டு நீ பெரிய பரிசுத்தவனா? மனுஷருக்கு உண்மை நீ வேஷமாய் திரிகிறார், ஆஸ்தியை சேர்க்கிறார். யார் அதை வாரிக்கொள்வார்? தேவன் உன்னை கைவிட்டு விடுவார். தேவன் உன்னை கைவிட்டு விடுவார். நீ பண்ணின தீர்மானத்துக்கு ஒழுங்காவல். கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது பெரிய பிரதிஷ்டை. அதுக்காக உன்னை தொடாமல் இருக்கிறது, கெட்டவங்க தொடாமல் இருக்கிறது ஒரு பிரதிஷ்டை வேண்டாமா? பணங்களை திருடிட்டு போகிறதுக்காக ஊழியத்துக்கு வந்தீங்க. திருடிட்டு போய் எத்தனை வருஷம் வச்சு வாழ முடியாது. ஒன்றும் இல்லாமல் வாழு. நான் டிபிஎம்மில் விழுந்த ஊழியம் செய்த காலத்தில் ஒன்றும் இல்லாமல் தான் வாழ்ந்தேன். என் கையில் பணம் இல்லை. அருமையானவர்களே, ஒன்றும் இல்லாமலே வாழ்ந்து எல்லாம் தேவன் சந்தித்தார். வந்து எனக்கு பழம் வாங்கி கொடுப்பார்கள், சில டிஃபன் வாங்கி கொடுப்பார்கள். இந்த பணத்தெல்லாம் தொட மாட்டேன். காஃபி வாங்கி கொடுப்பார்கள். ரோட்டில் போனால் ஆரஞ்சு பழம், இளநீர், சாத்துக்குடி, அதனை கிரேப்ஸு,
பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். தேவன் கொடுப்பார், நான் சாப்பிடுவேன். புரியுதுங்களா? தேவன் தான் நமக்கு உதவி செய்கிறார். டிபிஎம் பணத்தை வச்சு நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு கொடுக்குற கொஞ்சம் ஆகாரம் போதும், ஒரு வேளை தான், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். தேவன் நம்மை அறிந்து நமக்கு தேவ ஜனங்களை குறிந்து தேவன் நம்மை போஷிப்பார். நாம் பணங்களை திருடக்கூடாது. பணத்தை பேங்கில் வச்சுக்கிட்டு கண்டபடி வாங்கி சாப்பிடக்கூடாது. தேவனுடைய கரம் நம்மளை கைவிட்டுடும். புரியுதுங்களா? சிலருக்குள்ள பேய்கள் இருக்கும், பேய்த்தனங்கள் இருக்கும். அவைகள் அவர்களை அப்படி தான் செயல்படுத்தும். அது உங்களுக்குள்ள மூதாதை ஆவி இருக்கும், அது அப்படி தான் செயல்படுத்தும். அது அவர்களை விடாது. அவர் மூதாதை ஆவி எப்படியோ அப்படி தான் அவர்கள் இருப்பார். அன்பானவர்களே, ஒரு குரூப் இருக்கு, மூதாதை ஆவி. அது அவர்களை அதுதான் அந்த பாகால் தான் அவர்களுக்கு தெய்வம். அது என்ன செய்ய தெரியுமா? அது உபாய தந்திரங்களை செய்து கொடுக்கும், சொல்லிக் கொடுக்கும். அந்த உபாய தந்திரங்களினால் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த உபாய தந்திரத்தை கை கொண்டு தங்களை ஐஸ்வர்யவானாக, தங்களை செல்வந்தர்களாக மாற்றி கொடுக்க கடவுளை ஆசீர்வதித்தாரு. அவர்கள் முன்னோர்கள் வழிபட்ட பாகால், அவர்கள் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர் தான் இவர்கள். இவர்கள் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற அந்த பாகாலுடைய ஜனங்கள் இந்நாள் வெள்ளம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளை போல ஏமாத்த தெரியாது, நடிப்பார்கள். ஆனால் கடவுளை பற்றியும் பேசுவான். மந்திரம், தந்திரம், எந்திரம், இதை மூன்றை கொண்டு வாழ்கிற ஒரு மோசமான சந்ததி உண்டு. அன்பானவர்களே, தேவனுக்கு உள்ள உத்தமனாய் நடந்து கொள்ளணும். உபாய தந்திரங்களை வைத்துதான் அவர்கள் செல்வந்தர்களா. பணத்துக்காக எந்த தீங்கையும் செய்வான், சொத்தை அடையிறதுக்கு எந்த தீங்கையும் செய்வான். புரியுதுங்களா? இப்படிப்பட்டதான மோசங்கெட்ட சில குரூப்புகள் இருக்கு. அதுபோல வாழ்க்கை ஊழியத்தில் கூட அவன் ரொம்ப அக்கபோர்ப்பான், பொய் சொல்லுவான், ஏமாத்துவான். யாரை ஏமாற்றி எவ்வளோ வாங்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறான், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஏய், தேவன்ற ஊழியக்காரனாக இருந்தால் நீ எவனை பார்த்து ஆடவும் வேண்டாம், நீ பாடவும் வேண்டாம். உன்னை போஷிக்க தேவனால் முடியும். அவனை ஏமாற்றி பணம் வாங்கலாம், இவனை ஏமாற்றி ஆடுறவனோடு சேர்ந்து ஆடி எதனா கறந்துக்கலாம். அது உன் கெட்ட புத்தி. நீ தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. நீ மனித மேன் ஸ்பிரிட்டை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சாத்தானுடைய தூதுவன். நீ எவனையும் ஏமாற்றக்கூடாது. என் பரிசுத்தவான்களை எனக்கு சொல்லிக் கொடுக்கல, என் பரிசுத்தவான்கள் எந்த கெட்ட விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கல. எல்லாவற்றையும் நல்லதாய் வாழ்ந்தார்கள், நல்லவைகளை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னை வரை நான் நல்ல லைஃப் செய்து கொண்டு இருக்கிறேன். தேவன் எனக்கு உணர்த்தி கொடுத்தது தான் தேவனுடைய பிரமாணம். அதுபடி அதுக்கு முன்னாடி சிபிஎம் உபதேசம்படி தான் வாழ்ந்தேன். 96வது வருஷம் அவருடைய பிரமாணங்களை கொண்டு என்னை புடமிட்டார். உமானங்களை அவர் கை கொள்ள வைத்தார். உமானங்களை கை கொள்ள அவர் எனக்கு தூண்டினார். அது கற்பனை பண்ணி பார்த்து 97வது வருஷம் துவக்கத்திலிருந்து அந்த பிரமாணத்தை அடியன் பிரதானப்படுத்தி வாழ்கிறேன். அந்த பிரமாணத்தபடி வாழ்வது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் பழக பழக எல்லாம் லகுவாயிற்று. ஏன்? உலக இன்பங்கள், பாவ இன்பங்கள் எல்லாம் வெறுக்கணும், உலக ஆஸ்திகளை வெறுக்கணும். தேவன் கொடுத்தா வாழணும். யாரும் ஏமாற்றக்கூடாது, யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, யாரும் ஏமாற்றி எதையுமே வாங்கக்கூடாது. இதுவே என் வாழ்க்கையில் என் வீட்டில் ஒரு பொருள் கூட நான் ஏமாற்றி பொய் சொல்லி வாங்கினதில்லை. எல்லாம் தேவன் தருவார். எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தருவார். தேவ ஜனங்களை கொண்டு தேவன் தருவார். தேவ ஜனங்களை கொண்டு தேவன் நம்மை போஷிப்பார். நம்மை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் அவசியம் இல்லை, பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அவசியமே இல்லை. நீ ஆடவும் வேண்டாம், பாடவும் வேண்டாம். தேவனுனை அழைத்தது உண்மையானால் தேவனுனை போஷித்து உன்னை வழி நடத்துவார். ஒருவன் சொல்லியிருக்கிறான், இப்போ நாம் புதுசாக ஒரு உபதேசத்தை உருவாக்கிடுவோம், ஒரு ஐக்கியத்தை உருவாக்கிடுவோம் அப்படி என்று பேசியிருக்கிறான். எப்படி ஐக்கியத்தை உருவாக்குவே? டிபிஎம் கட்டமைப்பு வேறு. பால் என்பவர் மீது தேவன் வைத்த இரக்கம், அவர் வைத்து அந்த ஊழியத்தை அவரை கொண்டு டெவலப் ஆக்கினார். அவர் தான் அதுக்கு அஸ்திபார கற்கள். சிபிஎம் ஊழியம்தான். அதுக்கப்புறம் சில பிரச்சனைனால டிபிஎம் பெண்டிகாஸ்டல் மிஷன் என்று மாற்றப்பட்டது. ஆனாலும் தேவனுடைய கண்களின் பார்வையின் அந்த
அனுக்கிரகத்துக்குள்ள தான் இந்நாள் வரை டிபிஎம் ஊழியம் இருக்கிறது. நீ புதுசாக ஒன்றும் டிபிஎம் போல ஒரு உபதேசத்தை உருவாக்கிறோம், ஒரு ஐக்கியத்தை உருவாக்கிறோன்னா குதிரை கொம்பு தான். இவ்வளோ நேரம் எப்படி வாழ்ந்த, எப்படி இருந்த? உடனே டிபிஎம் போல உன்னால் நாட்டம் அது வேறு. உன்னை போல ஐக்கியத்தை அந்த ஐக்கியத்தை போல உன்னால் உருவாக்க முடியாது. அதுபோல போதனை கொண்டு வர முடியாது. உனக்கு இருக்கிற இந்த கிருபையின்படி நீ வாழப்பார். டிபிஎம் போல பெரிய ஐக்கியத்தை உருவாக்கிறோம், ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவோம்னு நினச்சினா அது உன்னால் முடியாது. புரியுதுங்களா? நான் 3 வயசுலேருந்து டிபிஎம்ல இருக்கிறேன். அதனுடைய எல்லா ஒழுங்கும் எனக்கு தெரியும், எல்லா உபதேசமே எனக்கு தெரியும். தேவன் என்னை காப்பாற்றினான். இன்றைக்கு அங்கிருந்து நான் வந்திருந்தாலும் அந்த ஒழுங்கு வேறு. என்னை இயலாமையில நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒழுங்கு மாற்றவில்லை. தெய்வ பிரமாணங்களை எனக்கு பிரதானப்படுத்தி காண்பித்தார். அதன்படி வாழ தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே கவனமாக கேள், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காத. வேற ஒரு ஊழியக்காரன் என்ன பற்றி சொல்லியிருக்கிறான், அவர் யூடியூப்ல பேசுகிறாரு, அரையும் குறையமா பேசுகிறார். நான் சிபிஎம் காரண்டே, நான் அரையும் குறையமா பேச மாட்டேன். என் பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்ததுல கற்றுக்கொண்டதுல தான் நான் பேசுவேன். உன்ன மாதிரி அரையும் குறையமா வெந்தவனா? நான் நெருப்பிலே முளைக்கப்பட்டு வளர்ந்தவன். தேவ அக்னியிலே முளைக்கப்பட்டு முளைத்து எழும்பினவன். சிபிஎம் உபதேசத்துல முளைத்து எழும்பினவன். உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி? தேவன் நான் அப்படிதான் பேசுவேன். எப்போ பார்த்தாலும் சிபிஎம் பத்தியே பேசுறார், டிபிஎம் பத்தி தான் பேசுவேன். நான் அதுலேருந்து வளர்க்கப்பட்ட 3 வயதுல இருந்து அதை பத்தி தான் பேசுவேன். உன்னை பத்தி பேசுவேனா? நான் அரையும் குறமா யூடியூப்ல பேசுறேன். நீ யாரு? உன்னை ஊழியத்துக்கு அழைத்தவன் யாரு? என்கிட்ட கூட்டிட்டு வா. அவன் தலையில என் செருப்பை கட்டி அடிக்கேன். நான் தேவனா அழைக்கப்பட்டவன். என் பரிசுத்தவான்களோட மேன்மை என்னன்னு எனக்கு தெரியும். டிபிஎம் ஸ்தாபனத்தின் மேன்மை என்னன்னு எனக்கு தெரியும். இன்னவெல்லாம் அது அநாத ஊழியம்தான். தேவனுடைய கண் பார்வையிலே நடந்து கொண்டு இருக்கிற ஊழியம். தேவன் 86வது வருஷம் ஊழியத்தை பற்றி கேட்கும்போது சொன்னார், இது என்னுடைய வாசஸ்தலம் என்று தேவன் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார். டிபிஎம் ஊழியம்னா அது தேவனுடைய வாசஸ்தலம். உன்னை போல கிடையாது. நீ பன்றியை பார்த்தா பன்றியோடு சேர்ந்து போவே, வேசி கண்டா வேசியோடு சேர்ந்துக்குவே, வேசி கல்லனோடு கண்டா வேசி கல்லனோடு சேர்ந்துக்குவே, கல்லனோடு கண்டா கல்லனோடு சேர்ந்துக்குருவே. நான் அப்படி சேர மாட்டேன். அப்படியேப்பட்டவர்களுக்கு விலகி என் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் பிரமாணத்தை தங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பிரதானப்படுத்தினால்தான், பிரமாணத்தின்படி வாழ்ந்தால்தான் நீ பூர்ணப்பட முடியும். உபாகம் 5ஆம் அதிகாரத்தின்படி வாழ்ந்தால்தான் நீ பூர்ணப்பட முடியும். இயேசு கிறிஸ்து சொன்ன 2 கட்டளை, உங்களை போல பிறரை நேசிங்கள், தேவனிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூறுங்கன்னு சொன்னாரே, அந்த அன்பு தான் உங்களுக்கு தேவை. இதுதான் நம்மளை பூரணப்படுத்தும். வேற எதுவும் நம்மளை பூரணப்படுத்தாது. இந்த உபதேசம் சொல்றோமே, இந்த பைபிள் தான் உபதேசம். இதுல தான் இருக்கு. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், ஒளி. வேதமே ஒளி, நம்மை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை இதுல இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 3 வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதிக சிற்றையே ஜீவ வழி. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்கிறது? அந்த விளக்கு, அந்த ஒளி, அதுதான் இயேசு கிறிஸ்து. எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவர் என்ன சொல்கிறார்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர்தான் ஒளி, அவர்தான் வழியும், அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். இவரை நீ கை கொள்ளாமே, பிரமாணங்களை கை கொள்ளாமே நீ வரிக்கு போக முடியாது. உன்னை நீயே ஏமாத்திக்கிறார. ஏயின் உபதேசங்கள் நிறைய இருக்கு. அது உன்னை என்ன செய்யும்? விலகி கொண்டு போகும். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி கொண்டு, தேவனுடைய வசனத்தை விட்டு. அதை விட ஒரு பெரிய போதனை இருக்கா? பிரமாணங்களுடைய உன்னத உபதேசம் இருக்கா? அது மனித கற்பனைகள். அது அவர்களையும் பூரணப்படுத்தாது, கேட்கிற உங்களையும் பூரணப்படுத்தாது. சுயப்புணர்ச்சி செய்யாதிருப்பாயாக, ஆண் புணர்ச்சி செய்யாதிருப்பாயாக, சுயப்புணர்ச்சி செய்யாதிருப்பாயாக, பெண் புணர்ச்சி செய்யாதிருப்பாயாக. தேவனுடைய கட்டளை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள். தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். நான் தனிமையில் இருக்கிறேன், ஆனால் தேவ கட்டளை தான் எனக்கு முக்கியம். நான் தனிமையில் இருக்கிறேன், தேவனுடைய கட்டளை தான் எனக்கு முக்கியம்.
அங்கிங்குமா தேவையில்லாமல் நான் அலைந்து தெரியவே மாட்டேன். தேவனுடைய வார்த்தைகளை பிரதானப்படுத்துவேன். ஏனென்றால் எனக்கு சொல்லிக் கொடுத்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை தான் பிரதானப்படுத்தி வாழ்ந்தார். அவர் தான் நமக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியம்னா என்னங்க? புதிய ஏற்பாட்டு சத்தியம்னா என்னன்னு தெரியுமா நமக்கு? இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். அது தேவன் இருக்கு. அன்பில்லாத தேவனை அறிய முடியாது. அவர் அன்பாக இருக்கிறார். அதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியம். அவரே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கு. இதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியம். இதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. இதுல எல்லாமே கலந்திருக்கிறது. பரிசுத்தம் கலந்திருக்கிறது. உன்னால ஒரு பெண்ணை சுத்தமா பார்க்க முடியலையா? பரிசுத்தமா பார்க்க முடியலையா? இப்போ கல்யாணம் பண்ணு. உன்னால ஒரு ஆணை பரிசுத்தமா பார்க்க முடியலையா? போராடி பார். உள்ள ஆண்டவர் சாமத்தில் விழு. ஆண்டவரே எனக்கு முடியலையா, எனக்கு முடியல ஆண்டவரே. ஒரு கன்னியின் மீது நினைவு வருகிறது. ஒரு விவாகமாகாத பையன் மேலே நினைவு வருகிறது. ஐயா என்னை மன்னிச்சுக்க, என்னால் முடியல ஆண்டவர்கிட்ட சொல்லு. உன் இளவயதின் பக்தியை தேவன் மறக்கவே மாட்டான். போய் கல்யாணம் பண்ணி ஊழியம் செய். தப்பு கிடையாது. கண்ணியமாக வாழலாம். நீ பல பெண்களிடத்தில் இங்கே தப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் யோகினை மாதிரி நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறோம்ல, அதுவாடா பெருசு சுயபணிச்சுக்காரனே. தேவனுடைய பார்வையில உன் உள்ளான மனிதன் கேடு கட்டுதா பலனற்றதா இருக்கும். நீ தேவ சமத்தில் நிமிர்ந்து இருக்க முடியாது. ஒரு குஷ்டரோகியை போன்று இருப்பாய். உன் கரங்கள் குஷ்டரோகியை போன்று இருக்கும். அதை விட்டு முடியலையா? போய் தேவனுடைய ஊழியம் கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்ப்போ. தப்பே கிடையாது, தப்பே இல்லை. பத்ரோஸ் 92வது வருஷம் ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், உன்னால முடியலையா? போய் கல்யாணம் பண்ணி ஊழியம் செய் தம்பி. தப்பே இல்லை. 90வது வருஷம் கொட்டாரக்கரையிலேருந்து ஒரு சென்டர் பாஸ் வந்து பிரசங்கம் பண்ணிடுறார். பாச வீச்சு சாமன் அங்கே இருக்கா, பாச டானும் அங்கே இருக்கிறார். அந்த கேசட் யாருக்கு தெரியாமல் நான் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருந்தேன். அது ஃபிலிம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி விட்டது. அன்பானவர்களே, உனக்கென்று தேவன் ஒரு பெண்ணை நியமித்திருந்தால் நீ அந்த பெண்ணை அடைந்தே தீர்வாய். அந்த பெண்ணை தேவன் உனக்கென்று நியமித்திருந்தால் அந்த பெண் உன்னை தேடி வருவா. அந்த பெண்ணை நீ அடைந்துதான் ஆகணும். வேற வழியே இல்லை. முடியலன்னா போய் கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்யலான்னு 90ல் ஒரு சென்டர் பாஸ் கொட்டாரக்கரையிலேருந்து வந்த சென்டர் பாஸ் பேர் மறந்துட்டேன். அந்த பிரசங்கம்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு அன்பானவர்களே, முடியலன்னா போய் கல்யாணம் பண்ணிக்கும். ஏன் உள்ள இருந்து வேகிற வெந்து நொந்து வாழதை விட அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்புலேருந்து நீ ஊழியம் செஞ்சுட்டு இருக்க. உள்ள நல்ல சாப்பாடு இருக்கும், நல்லா உடை இருக்குது, தங்க இடம் இருக்குது, கையில் பணம் இருக்குது. வெளியே போனால் படைக்க முடியாதுன்னு உள்ளே இருந்தீங்கன்னா தேவ கோபத்துக்கு ஆளாயிரு. சாத்தான் உன்னை பிடிச்சி தன் கரத்தில் வச்சுக்குவான். அவன் சொல்ல, மகனே நான் மன்னிக்கிறேன், மகளே நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ எப்படி வேணாலும் வாழு, அப்படிதான் சொல்லுவான். தேவன் தான் சிட்சிக்கிறவர். போதக சிட்சை ஜீவம், சிட்சித்து வழி நடத்துகிறவர். அதனால தேவனை நம்பி வாழ். என்ன பின்மாற்றக்காரன் சொல்லாதே. தேவன் அன்பா இருக்கிறார். அன்பில்லாத தேவனை அறிய முடியாது. நான் உள்ளேருந்து வரும்போது ஒரு பணம் கூட அந்த இதுலேருந்து கொண்டு வரல. என் சரீரத்தை கெட்ட என்று ஒரு நாளும் எந்த பெண்ணையும் நினைத்து நான் தனிமையில் தொட்டு என் கெட்ட சரீரத்தை, இந்த சரீரத்தை கெட்ட எனக்கு தொட்டு என் விந்த வெளியேற்றிருந்தேன். நீ எப்படி இருக்க? இந்த விதமான ரகசிய பாவங்கள்லாம் செய்துட்டா நீ பெரிய பரிசுத்தமானா? உன் ஆண்டவர் மன்னிப்பாரா? தேவன் கட்டளை கொடுப்பார், இனி பாவம் செய்யாதே. மறுபடியும் அதே பாவம் உனக்கு வருதா? தேவன் உன்னை சாத்தான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லுவான வழியே கட்டளை கொடுக்கப்படாது. கட்டளை தான் விளக்கு, வேதம் தான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் தான் எப்படியாப்பட்ட மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறது. தேவன் கைவிட மாட்டார். தேவ ஜனமே உண்மையாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாங்களா? சர்வலுவரே இவர்களை ஆசீர்வதியும் காப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.